நம்ம வீட்டு கிச்சனில் இன்றைக்கி குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிட்ற தக்காளி சூப் ரெசிபி தான். இந்த சூப் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளி ரசம் எப்படி குழந்தைங்களாம் சாப்பிடுவாங்களோ அதேமாரி தக்காளி சூப்பு. இதுக்கு எந்த சைட் டிஷ்ஷுமே தேவையில்லை, எவ்வளோ வேணால் சாதம் சாப்பிட்லாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி சொல்லலாம் பார்க்கலாம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுக்கு ஒரு 1/4 மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். அது கூட 2 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்து நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு பட்டை, கிராம்பு, கடுகு சேர்த்து பொரிய விடுங்க. பொரிஞ்சதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறம் ஒரு 10 பல் பூண்டு இடித்து அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி கீரை இதையும் தூவி நல்லா வதக்கிக்கலாம். வதங்கினதுக்கப்புறம் 3 தக்காளி பழம் நல்லா பழுத்த பழமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மைய வதக்கிக்கோங்க. இது கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக தனி மிளகாத்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்து பச்சை வடை போக நல்லா வதங்கினதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல தேங்காய், சோம்பு, ஜீரகம் அதையும் இது கூட சேர்த்து ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டு இறக்குனீங்கன்னா தக்காளி சூப் ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.